வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ் குமார் எல்லோருக்கும் இனிய காலை. இன்னைக்கு நம்ம பொதுவா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்ற கிளைண்ட்ஸ் ஒரு கிரகம் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி, எனக்கு இந்த கிரகம் பலமா இருக்கா சார், இந்த கிரகத்தால எனக்கு ஏதாவது நன்மைகள் இருக்குமா அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கேள்விகள். அதையும் மெயினா சுக்கிரதசை, அதாவது கேது தசை நடப்புல இருந்து சுக்கிரதசை வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு டெம்டேஷன். சுக்கிரன் வந்தா ஒரு நல்ல சுகபோக வாழ்க்கையை தருவார், ஒரு 20 வருஷ தசை நல்லா ஓடும், நிம்மதியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. இது இயற்கை, ஹியூமன் நேச்சர், தப்பு இல்லை. இதுல அவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுறதுன்னா, அந்த சுக்கிரன் உண்மையிலே பலமா தான் இருக்கிறாரா, நமக்கு சுக்கிரனை வச்சு நன்மைகள் கிடைக்குமா கிடைக்காதா, மறைவு ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்ப நமக்கு அதுல அவரை வச்சு நமக்கு பலன்கள் இருக்குமா, ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி இல்லாம பயந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளே. சுக்கிரதசை வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ட்ரபிள கொடுத்துருமோ, மறைவு ஸ்தானத்துல இருக்கு, சனி பார்வையில இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருது. சோ இன்னைக்கு அதை தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு வீடியோ. சுக்கிரனுக்கு எங்க பலம், எங்க பலவீனம், அவர் எங்கெல்லாம் இருந்தா நல்லா வேலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவா பார்க்கணும். சரியா? பொதுவா சுக்கிரனுக்கு ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் இங்கெல்லாம் இருந்துட்டா ஓகே. அதாவது ரிஷப வீட்டுல ஆட்சி, துலாம் வீட்லயும் ஆட்சி, மீன வீட்டுல உச்சம். சரியா? இங்கெல்லாம் அவர் பலமா இருப்பாரு. இது போக எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் சரி, சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். ஓகேங்களா? நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 4ல சுக்கிரன் இருக்காரா, திக்பலம் பலமா தான் இருக்கிறார் அப்படிங்கிறது. பகை வீடாவே கூட வந்தாலும் கூட அங்க ஒரு திக்பலமா தான் இருப்பாரு. சரியா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தா 3, 8 இது மட்டும்தான் மறைவு. 6, 12 எல்லாம் மறைவு கிடையாது. சரியா? 12 எல்லாம் இருந்தாருன்னா நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார். நிச்சயமா எந்த ஒரு ட்ரபிளிங் இல்லாமே போகும். வேற பாவர்களோட தொடர்பு இல்லாத பட்சத்தில் சனி, ராகு, கேது. சரியா? அதுவும் இணைவு ரொம்ப க்ளோஸா போய் 5 டிகிரில இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா சுக்கிரன் அங்க டெட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரிக்கு போயிடுவாரு. வேலை செய்ய முடியாத ஒரு இதுக்கு போயிடுவாரு. சரிங்களா? அந்த 3, 8 கூட ஆட்சி, உச்சம் அப்படின்னு எடுத்துட்டாலா அந்த இடத்துலயுமே அவர் நல்லா வேலை செஞ்சுருவாரு. ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3ல போய் இருக்கிறார், அங்க ஆட்சி ஆயிட்டார், அங்க அவர் வேலை செய்ய மாட்டாருன்னு எடுத்தோம்னா பலன் தப்பா போயிடும். அதே மீன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் ஆட்சியா இருக்கிறாரா, மறைஞ்சிட்டார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பலன் தப்பா போயிடும். சோ ஆட்சி உச்சத்தை எப்பயுமே மறக்க கூடாது. அந்த இடத்துல திக்பலமும் அதே மாதிரிதான். சோ சுக்கிரனுக்கு பகை வீடு அப்படின்னு பார்த்தா குருவோட வீடத்தான் நம்ம எடுப்போம். அப்படின்னு பார்த்தா ஒரு குருவோட வீட்டுல, மீன வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு உச்சமா இருக்குது, இன்னொரு வீட்டுல தனுசுல சம உச்சம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அங்கேயுமே பகை அப்படின்னு எல்லாம் ஒரு சில இடத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு சில பஞ்சாங்கத்து சுக்கிரன் அங்க பகை. ஆனாலும் ஒரு சுகரோட வீடு தனுசு வீடுங்கும் போது அங்கேயுமே அவர் அப்படிலாம் பலம் இழக்கிறது இல்லை. சரிங்களா? விருச்சிகத்துல இது மாதிரி செவ்வாயோட வீடு, அது கொஞ்சம் சூழ்ச்சி மிகுந்த வீடுங்கும் போது அந்த வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கலப்பு பலனா போகும். பையன் கூட ரொம்ப ட்ரபிளிங் எல்லாம் இருக்கிறது இல்லை. திருச்சிகத்துல சுக்கிரன் ஒரு மாதிரி அதிக வீரியத்தன்மையை ரொம்ப கொடுத்துருவாரு காமத்துல. அது மட்டும் இருக்கும். இந்த செவ்வாயோட வீட்டுல இருக்கும்போது சுக்கிரனுக்கு கொஞ்சம் அதிக பவர் இருக்கும் அந்த இடத்துல. இது மட்டும் தானே தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் அவர் வேலை செஞ்சுவாரு. கண்ணில பாத்தீங்கன்னா நீசமா போவாரு. ஆயினும் அந்த இடத்துல நீச பங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்கேயும் அற்புதமா வேலை செஞ்சுருவாரு. கூடவே புதன் இருந்துட்டா போதும், பிரச்சனையே இல்லை. இல்ல நவாம்ச கட்டத்திலேயே ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அங்கேயும் பலம் அவர். சரிங்களா? இப்ப இது எல்லாமே பலம் பார்த்துட்டோம். எங்க அவர் பலவீனம் ஆவார் அப்படின்னா சூரியன் சந்திரனோட வீட்டில் மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் விட்டுறாங்க. சிம்மம், கடகம். சரிங்களா? இப்பயும் கூட ஒரு 20 ஒரு கிரகம் ஒரு விஷயங்களை நமக்கு தர்றதுக்கு, ஆதிபத்திய காரகத்துவத்தை தர்றதுக்கு 10% வலுவோட இருந்தாலே போதும். நிச்சயமா அதோட விஷயங்கள் நமக்கு எல்லாமே கிடைக்கவே செய்யும். சிம்மத்துல போய் பகை அப்படிங்கிற ஒரு நிலைமையில மட்டும்தான் இருக்கிறாரு, வேற பாவர்களோட தொடர்பு அப்படி இல்லை அப்படின்னா கூட
எப்படினாலும் சுக்கிரன் உங்களுக்கு தர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் கொடுக்கவே செய்யும். ஸ்தான பலத்துக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா நடக்கவே செய்யும். 11ஆம் இடமா இருந்தா இன்னும் சிறப்பு, 12ஆம் இடமா இருந்தாலும் சிறப்பு சுக்கிரனுக்கு. மாதிரி சுக்கிரன் பாத்தீங்கன்னா சூரியனோட நெருங்கி க்ளோஸா போய் அஸ்தமனம் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல பலம் இழப்பார். சரிங்களா? அஸ்தமனம் ஆயிட்டா என்ன ஆகும்? சூரியனே அந்த பலனை எடுத்து செய்வார். சூரியனே அதுக்கு பொறுப்பு. எந்த கிரகத்தை அஸ்தமனப்படுத்துறாரோ அந்த பலனை சூரியனே எடுத்து செய்வார். பொதுவா புதன் சுக்கிரனுக்கு பெரிய லெவல்ல அந்த அஸ்தமனம்ங்கிறது தோஷம் வேலை செய்யாது. புதனுக்கு சுத்தமா அஸ்தமன தோஷமே கிடையாது. சுக்கிரனுக்கு அந்த அஸ்தமனம் ஆகுறாரு அப்படிங்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும், ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பணம் இருக்கும், லக்ஸுரி இருக்கும், ஆனா ஜாதகர் அனுபவிக்க முடியாது, வேற யாராவது அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சோ இந்த அஸ்தமனப்படுத்தப்பட்ட கிரகத்தோட நெகட்டிவ், சுக்கிரன் ரொம்ப க்ளோஸா போய் சூரியனோட அஸ்தமனம் ஆகுறாரு அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், லக்ஸுரி, காமம், கல்யாணம் ஆகி காமத்தை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையை கொடுத்துருவாரு. அப்பையும் கூட குரு பார்த்துட்டார், அந்த அஸ்தமனப்படுத்தப்பட்ட சுக்கிரனை குரு பாக்குறார் அப்படிங்கும் போது அங்கேயும் நிவர்த்தி. சரிங்களா? சோ அதனால சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிருக்காரு அப்படிங்கும் போது இதுல இந்த விதிவிலக்குகள் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அந்த இடத்துல அஸ்தமனம் பெருசா வேலை செய்யாது, பவரா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா சூரியனால அஸ்தமனப்படுத்தப்பட்டா அந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைப்பதுல தடை தாமதத்தோட பிரச்சனைக்குள்ளாகி கிடைக்கிறோமா. பொதுவா சூரியன் அஸ்தமனப்படுத்துறாரா, சூரியனே அது அந்த சூரிய புத்தி வரும்போது அதை எடுத்து செய்வார். சரிங்களா? சோ அதனால விதி விலக்குகளை எப்பவுமே பொருத்தி பாருங்க. விதியை மட்டும் வச்சுட்டு உங்களுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகிடும். சோ 11ஆம் இடத்துல பொதுவா எந்த கிரகங்களும் கெடுப்பதில்லை இல்லையா? 12ஆம் இடம் அவருக்கு நல்ல உகந்த ஸ்தானம். 12 எல்லாரும் மறைவு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறார். 12ல சுக்கிரன் மறைஞ்சா தப்பே இல்லை. ஏன்னா அவர் 12ஆம் இடத்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துலதான் உச்சமாவார். சோ அதனால அவருக்கு அங்க மறைவே கிடையாது. சுக்கிரன் அந்த இடத்துல நல்ல வீரியத்தன்மையோட இருப்பார். 12 நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கேன். சுக்கிரன் 12ல இருந்தாருன்னா நல்ல ஒரு எல்லா விஷயமும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும். ஒரு ஆள் எல்லாத்துலயும் ஒரு நல்ல லக்ஸுரியை விரும்பக்கூடிய ஒரு தன்மையோட ஆளா இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுபவித்து விட வேண்டும்ங்கிற எண்ணம் மேலோங்கிய இருப்பாங்க. 12ல இருக்கிற சுக்கிரன் கொடுக்கிறது ஒரு ஒரு இது. 6ஆம் இடத்துல உட்காரும் போது கொஞ்சம் அந்த அவர் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கவே செய்யும். ஆனா 6ஆம் இடத்தை வளர்ப்பார். பொதுவா சுப கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை வளப்படுத்துவாங்க இல்லையா? 6ஆம் இடத்துல போய் உட்காரும் போது என்ன பண்ணுவாரு? நோயை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் வருது. நீர் சார்ந்த விஷயங்கள்ல நோய் கொடுக்கறது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கறது, சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு 6ல சுக்கிரன் இருந்தாருன்னா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 6ல இருந்தாரு நேரம் 12 தொடர்பு கொள்வாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே செய்யும். சில நெகட்டிவ்கள் இருக்கும். ஆனா சுக்கிரன் முழுசா பலவீனம் ஆகிறார் அப்படின்னா ராகு கேதுவோட க்ளோஸா இணையும் போது ரொம்ப 5 டிகிரிக்குள்ள போய் இணைஞ்சு கிரகணம் ஆகிறார் அப்படிங்கும் போதுதான் சுக்கிரன் அங்க டெட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் எடுக்கணுமே தவிர மற்ற நேரத்துல சுக்கிரன் இதாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுக்கவே கூடாது. சரிங்களா? கடக வீட்லயுமே கூட பாத்தீங்கன்னா அவருக்கு காலச்சக்கரத்துக்கு அது 4ஆம் வீடு இல்லையா? பொதுவா கடகத்துல பகைன்னு இருக்கும் சுக்கிரனுக்கு. ஆனாலும் பாருங்க கடக வீட்டுல இருக்கிற எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கேன். சுக்கிரன் அது நல்லா அழகா வேலை செஞ்சு. காரணம் என்ன? காலச்சக்கரத்துக்கு அது 4ஆம் இடம். சோ அங்கேயும் சுக்கிரன் நல்ல வேலை செய்வார். சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு. இங்கேயும் வேற பாவர்களோட தொடர்பு இல்லாம இருந்துட்டா கூட புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சிறப்பு. ஆதிபத்திய ரீதியா சில விஷயங்கள் மாறலாம். ஒரு உதாரணத்துக்கு கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் லக்னாதிபதி. சுக்கிரன் பாருங்க 2 மற்றும் 9 கூடையவர் இல்லையா? அவர் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த 12ஆம் இடத்து வேலையை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அப்படித்தான் இருக்கும். அதுவும் சுப பலன்களா அப்படித்தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் பலன் அப்படின்னு எப்ப வரும் அப்படின்னா சுக்கிரன் கெடும் போதுதான் வரும். சுக்கிரன் பாவத்துவம் ஆகுறாரா, சனியோட பார்வையில பாவத்துவம் ஆகுறாரா, அப்பதான் பிரச்சனை வரும். சரிங்களா? சோ சனி செவ்வாய் பாக்குறாங்க அப்படின்னாலும் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆயினும் இத குரு பாக்குறாரு அந்த சுக்கிரனை அப்படின்னா அதுவும் நிவர்த்திக்கு வந்துடும். முதல் பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம் அப்படிங்கிற மாதிரி போவோம். சனி செவ்வாய் பாக்குறாங்களா,
சுக்கிரன் கண்டிப்பா பலவீனமாவாரு, இல்லைன்னு சொல்லல. திரும்ப அந்த சுக்கிரனை குரு பார்க்கிறார் அப்படிங்கும் போது நிச்சயமா ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். குருவோட பார்வை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை. சரியா? சோ அதனால சுக்கிரன் எனக்கு பலவீனமா போயிட்டாரு, சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு, எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரைய இந்த தேவையில்லை. சுக்கிரன் எப்படியாவது ஒரு ஜாதகருக்கு தான் தர வேண்டிய காரகத்துவ ஆதிபத்திய விஷயத்தை எப்படியாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு, அவர் இருக்கிற பலத்தை பொறுத்து ஜாதகத்தில். சரிங்களா? அவர் மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களுமே அப்படித்தான். எப்படியாவது ஆதிபத்தியத்தை கொடுத்தே தீரணுங்கிறதுல பிடிவாதமா இருக்கும். காரகத்துவத்தை கொடுக்குதோ இல்லையா, ஆதிபத்தியத்தை விட்டு கொடுக்க தசாபத்தி வரும்போது நிச்சயமா அது தெரிஞ்சே தீரும். ஸோ அதனால என்னோட கிளைண்ட்ஸ் ஒரு 10-15 பேருக்கு மேல அந்த கேது தசை ஓடி அந்த சுக்கிர தசைக்குள்ள என்ட்ரி ஆக போறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்து தெளிவாய்க்கோங்க. குரு சுக்கிரன் சமசப்தமா பாக்குறது ஃபேமிலி லைஃப்ல வேணா சில பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர நிச்சயமா பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணாது. நல்ல பொருளாதார சேர்க்கையில நல்ல ஷவரிங் ஆகிற எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கேன். குரு சுக்கிரன் சமசப்தமா பார்வை இருக்கிறது குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்ணும், அதுல டவுட் இல்லை. சண்டை சச்சரவுகள் வரும், பிரச்சனைகள் உள்ளாகும், நிறைய பேர் பிரிவினையாலும் கூட போயிருக்கிறாங்க. ஆனா பொருளாதாரத்துல அவங்க எந்த விதத்திலுமே குறைஞ்சதா நான் பார்த்தது இல்லை. எல்லாருமே வெல் ஷவர்ட் பீப்புள். சரிங்களா? சோ அதனால சுக்கிரன் எனக்கு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. சுக்கிரன் கெட்டு போனார் அப்படின்னா நிச்சயமா தவறான வழியில இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யவே செஞ்சிடறாரு. சோ அதுல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சுக்கிரன் ரொம்ப கெட்டு போயிட்டாரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா நீங்கள் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? இவ்வளவுதான்.